உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி? ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறைய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் எந்த வீட்டிலேருந்து வரோம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோடு நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து நிறைய ஹிட் ஆகிருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு போயிருக்கு. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களாக இருக்கட்டும், சூர்யா சார் படங்கள், நிறைய பெரிய படங்களாக பண்ணுறீங்க. ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது? சிமிலராக தான் இருக்குது. ஏன்னா லைக் இப்போது இருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது. ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமிலராக தான் இருக்குது. அனிருத்துக்கும் உங்களுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி? ஐயோ இல்லைங்க, அவரெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸில் இன்னும் நிறையா நல்லா ஒர்க் பண்ணணுமே தவிர காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. சாந்தனு சார் மலையாள படம் அப்படின்னால கேட்குறோம். மலையாளத்தில் இப்போ சூப்பர் ஹிட்டான படம் லோகா அப்படின்னு ஒரு படம். லோகா 250 கோடிக்கு மேலே இதாகிருக்கு. அதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கிளியே கிளியே அப்படின்னு ஒரு சாங் பூர்ணிமா மேடம் பாடினது. கிட்டத்தட்ட 42 வருஷம் கழித்து இன்னும் பேசப்படுது. அது காரணம் என்ன நினைக்கிங்க? உங்கள் படங்கள் ஒரு 42 வருஷம் கழிச்சு உங்கள் படங்களும் உங்கள் பாட்டும் அம்மா படம் மாதிரி அப்பா படம் மாதிரி பேசப்படுமா? அந்த பழைய பாட்டு அன்னைக்கு பேசப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிங்க சார்? ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி 17 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி வந்து இருக்குது. அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரில. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பார்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவில் தீர்மானிக்கப்படுது. பட் என்றைக்குமே வந்து நம்ம யார் எந்த வீட்டிலேருந்து வரோம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோடு நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன் இந்த சாந்தனு பாக்யராஜ் அண்ட் சாந்தனு ஆரம்பிக்கும் போது சாந்தனு பாக்யராஜாக ஆரம்பித்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பிளெஸ்ஸிங்காகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா சொன்னீங்களா இல்லை ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல. 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் சார். இயக்குனர் சார் படத்தில் 4 கதாநாயகன் சொன்னீங்க சரிங்களா? அதில் பெஸ்ட் ஆக்டர் யார் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்கன்னா ஓகே சொல்லுங்கண்ணே. பெஸ்ட் ஆக்டர் ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் சரிங்களா? யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா? இல்லைங்க, நான் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன்னா ஒரு சீனில் ஒருத்தர் இப்போது ஷெயின் நல்லா சாந்தனு ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஷெயின் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அடுத்த டைலோ சாந்தனு ப்ரோ இன்னும் ஸ்கோர் பண்ணுவார். அந்த 2 பசங்க இன்னும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்களுக்குள்ள அந்த சீனை நல்லா கொண்டு வரதான் காம்படிஷன் இருந்தது தவிர அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்தது கிடையாது. ஹெல்த்தியாக ஏன்னா எனக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் வச்சு படம் 4 பசங்களை வச்சு பண்ணுறோம். ஏன்னா சாந்தனு ப்ரோ வந்து இங்கே தமிழில் அவர் இங்கே ஒரு ஹீரோ, ஷெயின் வந்து கேரளாவில் ஹீரோ, 2 புது பசங்க. ஸோ எனக்கு தெரியல எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு. ஏன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அவங்க 2 பேருக்கும் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது வந்து பெரிய விஷயம் சார். நான் வந்து அதை இங்கே சொல்லலை. ஷெயின் ப்ரோ சாந்தனு ப்ரோ அது பெரிய விஷயம். நீங்கள் ஒவ்வொரு சீனாக பாருங்கள், எங்கேயுமே வந்து ஷெயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே உதயன், குமார், மணி, ரமேஷ் அந்த 4 பேர் தான் தெரியுவாங்க. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா 4 பேருமே எனக்கு சேர்ந்த நடிகர்கள் தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஹலோ சாய். ஹலோ ஹலோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே கிடையாது. பட் இந்த ட்ரெண்டிங்குள்ளே இப்போ மாட்டிருக்கீங்க. ப்ளஸ் ஆல்சோ பாட்டு மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்குது? இல்லை, நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் அதை வந்து இல்லை கிரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது இப்போவே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த 2 விஷயங்களும். ஸோ அதனால் அது 2மே இல்லை. நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில். ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட். ஹலோ ஷைன், வெல்கம் டு சென்னை.
ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் அதர் லாங்குவேஜஸில் மூவி செலக்ட் பண்ணுறீங்க. நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கும். என்ன ஸ்டோரியில் இருந்தால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஓகே சொல்லுவீங்க? என்ன ரோல் எப்படி இருக்கணும், எப்படி கதை சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இப்போ நான் யோசிக்கிறேன்னா ஒரு கதாமூல்யமாக இருக்கணும், ஆனால் அந்த அட் த சேம் டைம் அது கொஞ்சம் கமர்ஷியலாக பேக்கேஜிங்காக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரில் ஒரு கொஞ்சம் நிறைய ஆடியன்ஸை ஐ மீன் மாஸ் ஆடியன்ஸில் கூட அட்ராக்ட் பண்ண மாதிரி, ஆனால் எப்படி சொல்கிறது மசாலா என்டர்டெய்னர் மாதிரி இல்லை, கண்டென்ட் இருக்கணும், ஆனால் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃப்ளேவரும் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு ஐ மீன் மாஸாக அட்ராக்ட் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். சாந்தன்